ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வந்து அது இல்லாமல் ஒரு லைஃப் வந்து நமக்கு கிடையாது அப்படின்ற பொசிஷனில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து தயவு செஞ்சு இனிமேல் வந்து யாருமே பண்ண வேணாம். அதுக்காக தான் வந்து நான் அந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து எப்படி ஒரு சேஃபான மெத்தடில் யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து அடுத்து நான் போட போகிறேன். இப்போ எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்மார்ட் ஃபோனை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு விஷயத்தான் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் நான் இந்த விஷயத்தை கண்டிப்பாக இன்னிலேருந்து ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணீங்கன்னா கூட பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருப்பீங்க. எங்கள் வீட்லேயும் இது ஒரு சில விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லார் வீட்லையுமே இது காமனாக இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால வந்து நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப ஒரு சேஃபர் ஜோன்லேயே இருக்கும். எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சளியோ காய்ச்சலோ இருமலோ எதையுமே வந்து இன்றைக்கி உடனே சளி வந்துருச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இன்றைக்கி உடனே காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம், கோல்டான ஒரு இது சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து எதையுமே படிப்படியாக தான் நம்மளை பாதிக்க ஆரம்பிக்கும். அது முன்னாடி வந்து நமக்கு வந்து அது தெரியாது. ஸோ நம்ம பாடி ஒரு கண்டிஷனில் வீக்காக அது எல்லாமே நம்ம வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக தெரியும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற எல்லா விஷயமே வந்து இன்றைக்கி லைஃபோட அதுவும் சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னையே எக்ஸாம்பிள் வச்சு தான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வாங்க பார்ப்போம். இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நடந்துகிட்டே ஃபோன் பேசுகிறது, அப்புறம் நடந்துகிட்டே ஏதாவது கையில் மெசேஜ் வந்து பார்த்துட்டே இருக்கிறது, அப்புறம் நடந்துகிட்டே வந்து வீடியோ பார்க்குறது, இதெல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் மாடி வீட்டில் கூடியிருந்தேன். அப்போ எனக்கே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து எனக்கு ஒரு 2-3 கால்ஸ் கண்டினியூஸாக வந்திருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எழுந்துச்சு வந்து கால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன், கால்ஸ் பார்த்துட்டு அப்படியே எனக்கு கீழே யாருன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் டக் பண்ணி இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக தேர்ட் ஸ்டெப்பில் கால் வச்சுட்டேன். ஸோ இதே மாதிரி வந்து யார் வேணாலும் பண்ணாலும் டக்குன்னு கீழே விழுந்து அடிபடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரூம்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுவீங்க. டக்குன்னு ஃபோன்லாம் முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. யாராவது அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இதை முதல்ல தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது பண்ணுறதுனால வந்து நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோட்டில் போகும்போதும் சரி, வேறு எங்கேயாவது வெளியில் போகும்போதும் சரி, இதை வந்து தயவு செஞ்சு முக்கியமாக அவாய்ட் பண்ண விஷயம் நான் சொல்லுவேன். அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய திங்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்படி ரோட்டில் வந்து பேசுறதுனால வந்து யாராவது சடனாக வந்து நம்ம 2 வீலரில் அடிச்சிடலாம், இல்லை கீழே வந்து தெரியாமல் ஏதாவது நாயோ ஏதோ படுத்திருந்தால் வந்து டப்புன்னு தெரியாமல் மெரிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போ ரோட்டில் வந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பைக்கோ காரோ பஸ்ஸோ போகிற இடத்துல யூஸ் பண்ணலாம் வந்து ஒரு நாட்டில் அபராதம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த நாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சால் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 2வது பாயிண்ட் என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது காமனாக எல்லாருமே சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பண்ணாதீங்க. அது பார்த்திங்கன்னா கிச்சன்லேயும் டாய்லெட்லேயும் ஃபோன் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் வச்சுருப்போம். கிச்சன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய திடீர்னு யாராவது வந்தால் சமைக்கணும், காஃபி போடணும், நிறைய விஷயம் வந்து கிச்சனை சுற்றி நம்ம வீட்டில் வந்து ஒரு மெயின் ஏரியா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடு சில பேர் நல்லா வசதியாக இருக்கும், நல்லா பெரிய வீடு இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கிச்சன் சின்னதாக இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹீட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். கிச்சன் ரூம் பக்கத்தில் யாருக்கா பெட்ரூம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹீட் பார்த்திங்கன்னா அப்சர்வ் ஆகி எல்லா ரூமும் போயிட்டே இருக்கும். நீங்கள் அங்கே ஃபோனை வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுனால சில பேர் வந்து இப்போ நம்ம போர் அடிக்கூடாதுன்னு சொல்லி சாங்ஸ் கேட்கறதுனால அங்கே வைக்கிறது, இல்லை யூடியூப் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சு பார்க்குறது, இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அது மூலிமா வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயமும் வந்து மெயினான ஒரு விஷயம். அங்கே ஓவர் ஹீட் ஆகி எதாவது வெடிச்சதுன்னா நம்ம வந்து இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்க நேரிடும். அதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. 3வது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு. இது வந்து எல்லாருமே கண்டினியூவாக சொல்லியிருப்பாங்க. யாராவது வீட்டில் வந்து சொல்லியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி முக்கால்வாசி பேர் வந்து இதையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏதாவது வந்து நமக்கு வெறும் செவுத்தை பார்த்துட்டே வந்து நம்ம பாத்ரூம் போகிறதோ இல்லை யூரின் பாஸ் பண்ணுறதோ யாருக்குமே வந்து இப்போல்லாம் பிடிக்கிறதில்ல. நான் இப்படி சொல்கிறேனே அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா வந்து டாய்லெட்டில் எவ்வளவு பாக்டீரியாஸு ஜெர்ம்ஸு சுற்றி நம்மளை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. எங்கே போனாலும் வந்து கால் கிலீட்டு உள்ளே வரணும், வெளியே கால் கிலீட் வீட்டுக்குள்ளே வரணும்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அது இன்றைக்கெலாம் நம்ம பண்ணுறோமா அப்படின்னு தெரியல. ஏன்னா மேபி இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்லாம் சில பேர் எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அதை ரெகுலர் லைஃப்பில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுன்றதான் என்னோட கருத்து. மைனஸும் சேர்ந்தால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாம் ப்ளஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இது டபுள் மைனஸ் தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை. என்ன கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுறது என்ன கேட்டால் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன். நீங்கள்
ஒரு லெஃப்ட் ஹேண்டரா ரைட் ஹேண்டரா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்டா இதை கேட்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோனை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் நிறைய டைம் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணி லெஃப்ட் இயருக்கு மாறிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் சார் வேல்யூ அப்படின்றது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் வந்து அதிகமாக ஒமிட் பண்ணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச காமனான விஷயம். ஸோ பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்படி தெரியலனாலும் தயவுசெய்து பாருங்கள். இனிமேல் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தயவுசெய்து அவங்க கூட சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு நான் சொல்லுவேன். அதனால் இதை தயவுசெய்து மாற்றிக்கோங்க. இந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக இன்றைக்கி நான் ஆல்மோஸ்ட் சொல்லிடுவேன், ஒரு 60 to 75% எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பிச்சு டார்க்கில் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறது. அதாவது லைட் எல்லாம் எந்த இல்லாத ஏரியாவில் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோனை யூஸ் பண்ணிருப்போம். மூஞ்சில் மட்டும் தான் பிரைட்னஸ் ஹெவியாக அடிச்சிட்ருக்கோம் அந்த ஃபோனோட பிரைட்னஸ்ஸு. இன்னும் AMOLED LED ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக அடிக்கும். ஸோ அதை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம கண்ணில் இருக்கிற வெயின்ஸோட இருக்கிற அந்த இது எல்லாமே பயங்கரமாக பாதிக்கப்பட்டுரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இதனாலே நிறைய தலைவலி வரும், ஏன்னே தெரியாது. டக்குன்னு டேப்லெட் போட்டுப்பாங்க, டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணவே மாட்டாங்க. இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட், நான் ஓப்பனாக சொல்லுவேன். இதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஐ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளிங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஒரு படத்தையோ இல்லை வந்து ஃபோனையோ கண்டினியூஸாக ஒரே இடத்துல வாட்ச் பண்ணிட்டே அப்படின்னா வந்து கண் வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிரும். அது ட்ரை ஆகிறதுனால வந்து நிறைய பேருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால் தயவு செஞ்சு இதை பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டிலேயே உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கோம், அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து முக்கால்வாசி நம்ம ஒன்று லேப்டாப் டிஸ்பிளேயோ ஃபோன் டிஸ்பிளேயோ தான் பார்க்க வேண்டியது இருக்கும். பிரைட்னஸ் கம்மியாக வச்சுக்கோங்க. நைட் மோடுன்னு ஒன்று இருக்கும், ரீடிங் மோடுன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து ப்ளூ லைட் அதிகமாக ஃபில்டர் பண்ணி ஒரு வார்மான ஒரு டிஸ்பிளேக்கு வந்து ஒரு லுக்கு கொடுக்கும். அதனால் வந்து ஐ ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்கும். இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்லீப்பிங் ஷெடியூலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி இது இல்லை, இந்த கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு தூக்கத்தை வரவே விடாது. அந்த லைட் பட்டு 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 என்ன வெளிச்சத்துலேயே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணு முன்னெல்லாம் அந்த வெளிச்சம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே ப்ளூடூத்து, ஹெட்ஃபோன்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் துறையில் வேலை செய்கிறவங்கட்டும் மேக்ஸிமம் இன்றைக்கி கால்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. வீடியோ காலாக இருக்கட்டும், ஆடியோ காலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன் அப்படின்ற பேரில் வந்து 1 hours 1.5 hours 2 hours கூட போயிட்டுருக்கு ஆன்லைன் கிளாஸு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஃபோனை வந்து எடுத்து காதில் வச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்துல கண்டினியூஸாக வச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஃபோனில் இருக்கிற டஸ்ட்டு காதுக்குள்ளே போகிற வாய்ப்பு இருக்குது, காதில் இருக்கிற டஸ்ட்டு ஃபோன் மேலே போகிற வாய்ப்பு இருக்குது, உங்கள் பாடியோட ஸ்வெட் அதில் விழுகும். இதனால் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக காலுக்கு இப்படி வச்சுட்டே இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோட நிறைய ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றா மேலே வெயிட்டாக இருக்கும், இல்லை பாட்டம் ஹெவி வெயிட்டாக இருக்கும், ஒரு பேலன்ஸே இருக்காது, கையில் இப்படி பிடிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ஆங்கிள்லாம் பெயின் வரக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மாதிரி இப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ரேடியேஷன் அந்த சென்சார் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபோனில் வந்து மேலே தான் டாப்பில் தான் வச்சுருப்பாங்க. ஒமிட் வந்து அங்கே தான் பண்ணும். ஸோ அதனால் வந்து இப்படி நீங்கள் காதில் வச்சுட்டே லாங் கால்ஸ் பேசும்போது ஃபோன் டைரெக்டாக பேச அவாய்ட் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி பேசுங்க. மேக்ஸிமம் பிரேக் எடுத்து பேசுங்க. ஃபோனை வந்து இப்படியே காதிலே வச்சுட்டு யூஸ் பண்ணதை வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். ப்ளூடூத்தோ அப்படி இல்லைனா இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் பழகிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து கம்மிங் சீசன் எல்லாமே நமக்கு ரெய்னி சீசன் தான். அப் டு நவம்பர் டிசம்பர் வரையும் நம்ம மழை வந்துகிட்டே இருக்கும். எப்போ என்ன நம்ம சொல்லவே முடியாது. நல்லா வெயில் அடிச்சிருக்கும், திடீர்னு பார்த்தா மழை வந்துடும். ஸோ டக்குனு எங்கேயா போவோம், வெளியே போவோம், டக்குனு தான் வாங்க போவோம், டக்குன்னு ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். ஃபோனை எடுக்காமல் யாரும் வெளியே போகவே மாட்டோம். எதனா வந்து நமக்கு டக்குன்னு நாங்கள் மறந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்குறக்காக ஃபோனை வெளியே எடுத்துகிட்டு போவோம். அதனால் வந்து டக்குன்னு அப்படியே வீட்டுக்கு வந்து அந்த ஃபோன் அப்படியே எடுத்து சார்ஜ் இல்லைனா டக்குன்னு சார்ஜ் போட்டுருவோம். ஸோ அதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோனை வந்து க்ளீனாக தொடச்சிட்டு அந்த கேஸெல்லாம் கழட்டி ஃபுல்லாக எல்லா பக்கம் தொடச்சிட்டு தட்டிட்டு சார்ஜ் போடுங்க. சில ஃபோனில் வந்து மாய்ச்சர் வந்து டிடெக்ட் ஆகுது, மாய்ச்சர் இருக்குது, அதனால் சார்ஜ் ஏற மாட்டான்னு சில ஃபோன்ஸில் நோட்டிஃபிகேஷன் பண்ணும், சில ஃபோன்ஸில் பண்ணாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகிற நேரம் பார்த்து கரண்ட் போகிறதோ கரண்ட் வர்றதோ இருந்துச்சுன்னா அதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணுறது தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சில டைம் பண்ணியிருக்கேன், அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விண்டோ இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க.
ஏன்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல வந்து சப்போஸ் நம்ம எந்நேரமும் பகல்லே லைட் போட்டு உட்கார முடியாது. ஸோ அதனால் விண்டோலாம் திறந்து விட்டு காற்று வீட்டுக்குள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ திறந்து விட்டுருவோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ப்ளக் பாயிண்ட்டோ ஏதோ இருந்தால் ஃபோனை கரெக்டாக சார்ஜ் பண்ணி அந்த விண்டோ போட்டு வச்சுருவோம். அது வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. சன்லைட் டைரெக்டாக வந்து ஃபோன் மேலே பட ஃபோன் சூடாகி டிஸ்பிளே வார்ம் ஆகி பேட்ரி உங்களுக்கு தெரியும், பேட்ரி கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த விண்டோ பக்கத்தில் ஃபோனை வைக்கிறது, அதிக வெயில் போகிற இடத்துல ஃபோனை வைக்கிறது, வெயில் நேரத்தில் ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ணுறது, அதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிங்க. ஹீட்டிங் வந்து ஃபோனில் எந்த அளவுக்கு ஆகுதோ ஃபோனோட காம்போனன்ட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்க விஷயந்தான். கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருப்போம். யார் சொன்னாலும் இதை கேட்க மாட்டோம். என்னடா பயங்கரமாக பில்டப் கொடுத்து பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆடுறதுங்க. இன்றைக்கி கேம் ஆடுறது அப்படின்னா வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான விஷயம். அதை சார்ஜ் போட்டே கேம் ஆடுறது அப்படின்னு பார்த்தா இன்னும் பண்ணிட்டு தான் நிறைய பேர் இருக்கீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். நீங்கள் கேம் ஆடுங்க, பிரச்சனை இல்லை, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆடுங்க. ஆனால் சார்ஜ் போட்டு தயவு செஞ்சு கேம் ஆடாதீங்க. சார்ஜ் போட்டு ஃபோனு வந்து நம்ம எவ்வளோ தான் தெர்மல் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபோனில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஃபோன் டேமேஜ் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. இது நிறைய இடத்துல ப்ரூவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் தெரியும், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கேட்கவே மாட்டோம் சொன்னால். அதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா சார்ஜருக்கு ஒரு சில ஃபோன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சார்ஜர் ஹீட் ஆகி ஃபோனுக்கு வந்து ஹீட் வந்து குறைக்கும். சிலது பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஹீட்டே ஆகாது, ஆனால் ஃபோன் மட்டும் ஹீட் ஆகிட்டு இருக்கும். அந்த பவர் வந்து ஃபோனுக்கு டேரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆடும்போது தெர்மல் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூடாகத்தான் செய்யும் கிராஃபிக்ஸில் வைக்கும்போது. ஸோ கிராஃபிக்ஸும் சேர்ந்து வருது, அதே மாதிரி வோல்ட்டும் சேர்ந்து வருது. அப்படிங்கும்போது ரெண்டுமே சேரும்போது அங்கே ஃபயர் தான் ஆகும். தயவுசெய்து இதை பண்ணிடாதீங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் நம்ம இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் அது ஒரு ஃபேஷனாகவே பண்ணிகிட்ருக்கோம். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபோனை வந்து பின்னாடி பாக்கெட்டில் வைக்கிறது. இந்த பின்னாடி பாக்கெட்டில் வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பாக்கெட்டில் வைக்கும்போது நம்ம பேண்ட்டோட சைஸ் பார்த்தோன்னா நம்ம வயிற்றோட அடிப்பாக்கத்தில் இடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பின்னாடி வச்சுருவாங்க பர்ஸ் வைக்கிற மாதிரி. ஸோ அதனால் அதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற பேட்டரியோட ப்ரெஷர் வந்து அப்படியே அதிகமாக நமக்கு வந்து பேட்ரி கண்டிப்பாக டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து iPhone 6 அந்த ஃபோனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து அது பேக்கெட்டில் வச்சு பெண்ட் ஆகிற மாதிரி ஃபோன் வந்து பெண்டே ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பயங்கர வைரல் ஆச்சு அந்த டைமில். ஸோ அதனால் வந்து ஃபோனை பேக் பாக்கெட்டில் யூஸ் பண்ணிடுங்க. பேட்ரிக்கு நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ஃபோன் டேமேஜ் ஆகிறக்கும் வெடிக்கிறக்கும் ஹைலி சான்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஃபோன் வெடிக்கிறதுலாம். இது நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட்டும் ஆனால் பேட்ரி வந்து பல்ஜ் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த டயோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தாறுமாறாக வேலை செஞ்சு ஏதோ பண்ணி விட்ருவோம். ஸோ அதனால் இதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்படி வைக்கும்போது சாவியோ இல்லை வந்து காயின்ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஃபோன் கூட தயவுசெய்து எதுவுமே இருக்கவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவை கண்டிப்பாக ஏதாவது கிராக் பண்ணி விட்டுரும். எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டை போட்டு யூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் சாவியோ காயின்ஸோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் கார்டை 10-15 நாளே மாற்றக்கூடான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாராவது அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னடா 10 பாயிண்ட் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது, நிறைய சொல்லணும் தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி ஆயிரும். ஒரே ஒரு போனஸ் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து கண்டிப்பாக இன்றைக்கும் எல்லாருமே பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி யாராவது பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பிச்சைதாரில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. பெட்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்கள் ஃபோனை வந்து தள்ளி வச்சுருங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபோனை வந்து தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்லீப்பிங்கில் வந்து தலைவனடியில் ஃபோன் வச்சு அந்த ப்ரெஷர்னால் வெடிச்சதெல்லாம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு ஒரு 10 மினிட் டிஸ்டன்ஸில் ஃபோன் வச்சு படுக்கும்போது நெட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் முடிஞ்சால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா ஃப்ளைட் மோட் கூட போட்டு தயவு செஞ்சு வச்சுருங்க. ஓரமாக வச்சுட்டு படுத்துக்கோங்க. பக்கத்தில் மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஏன்னா படுக்கும்போது ஒரே பொசிஷனில் படுக்க மாட்டோம். இப்படி திரும்புவோம் அப்படி திரும்புவோம், ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரியாது. சத்தியமாக தெரியாமல் கைப்பட்டு அமுக்கிடுவோம். இல்லை லாங் டைமில் அதை அமுக்கிட்டே இருப்போம். பவர் பட்டன் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்கு தப்பாக நடந்துடும். அதனால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ வீடியோ வந்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த விஷயத்த வந்து நான் கண்டிப்பாக உங்களோட சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஸ்மார்ட் ஃபோனை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் மேக்ஸிமம் எதையும் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்குமே ஒரு டைம் பீயிங் கொடுங்க, டைம் எடுத்துக்கோங்க, ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இதில் நிறைய பாதிப்பு இருக்குது. அதனால தான் என்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக வச்சு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இந்த மாதிரி விஷயம் வந்து நான் நிறைய ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பேன், ஒரு சில விஷயம் எனக்கு உண்மையிலேயே இந்த விஷயத்தெல்லாம் நீ சொல்லலையப்பா, இதெல்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் தயவுசெய்து கேட்காதீங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயம் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட தயவுசெய்து இந்த வீடியோக்குள்ளே பார்த்து சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஎம் தமிழ். தமிழால் இணைவோம், தமிழை விதைப்போம்.